ஹாய், இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டிசீசஸ் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அதாவது நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்க்கு வரக்கூடிய டிசீசஸ் பற்றி தான், அதோட கைட்லைன்ஸ் ICD-10-CMல அதோட கைட்லைன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்க அப்படின்னா அதோட கோட் கேட்டகரி ரேஞ்சஸ் ஃப்ரம் J00லேருந்து J99 வரையிலும் அதோட கோட் கேட்டகரி இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா க்ரோனிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ், அதாவது COPD அப்படிம்பாங்க, அண்ட் ஆஸ்துமா. இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா அக்யூட் எக்ஸாசர்பேஷன் ஆஃப் க்ரோனிக் அப்ஸ்ட்ரக்டிவ் ப்ராங்கைட்டிஸ் அண்ட் ஆஸ்துமா. ஓகேங்களா? ப்ராங்கைட்டிஸ் அப்படின்னா வேறு எதுவுமே இல்லைங்க. நம்ம உடம்புல வந்து ப்ராங்கஸ் அப்படின்னு சொல்லி ஒரு லங்ஸ் இருக்கும். லங்ஸில் ட்ரீ மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் வந்து ப்ராங்கல் அப்படிம்பாங்க. ஐட்டிஸ் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன், அது வந்து வீங்குறது. ஓகேங்களா? இன்ஃப்ளமேஷன்னா வீங்குதல். ஸோ ப்ராங்கஸ் வந்து வீங்கிறது தான் வந்து ப்ராங்கைட்டிஸ் அப்படிம்பாங்க. இது வந்து மெடிக்கல் டெர்மினாலஜி. அண்ட் ஆஸ்துமா. ஓகேங்களா? எக்ஸாசர்பேஷன் அப்படின்னா வேறு எதுவும் இல்லை, வர்சனிங் கண்டிஷன். ஓகேங்களா? சடன் வர்சனிங், அதாவது நல்லா இருக்க மாதிரி இருப்பாங்க, திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடும் பார்த்திங்களா, அந்த மாதிரி. அதுதான் வந்து எக்ஸாசர்பேஷன். அது மாதிரி ஒன்று தான் வந்து எக்ஸாசர்பேஷன் அப்படிம்பாங்க, சடன் வர்சனிங். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா சப்கேட்டகரி J44 அண்ட் J45 இது ரெண்டு தான் வந்து அன்காம்ப்ளிகேட்டட் கேஸஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அக்யூட் எக்ஸாசர்பேஷனில் அன்காம்ப்ளிகேட்டட் கேஸ் அப்படின்னா சப்கேட்டகரி J44 அண்ட் J45 கோட் ரேஞ்சை தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அக்யூட் எக்ஸாசர்பேஷன்னா வேறு ஒன்றும் இல்லை, வர்சனிங் க்ரோனிக் கண்டிஷன். இதுதான் வந்து அக்யூட் எக்ஸாசர்பேஷன் அப்படிம்பாங்க, வர்சனிங் க்ரோனிக் கண்டிஷன். ஓகேங்களா? அடுத்து அக்யூட் எக்ஸாசர்பேஷன் வந்து நாட் ஈக்விவலண்ட் ஒன் இன்ஃபெக்ஷன் மாதிரி இல்லை. அதாவது இன்ஃபெக்ஷனால் இந்த அக்யூட் எக்ஸாசர்பேஷன் வந்திருந்தாலும் க்ரோனிக் கண்டிஷனை வந்து ஓகேங்க, இது எப்படி சொல்கிறது அப்படின்னா, க்ரோனிக் கண்டிஷன் இருக்குது, க்ரோனிக் கண்டிஷன் கூடவே இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஓகேங்களா? அந்த இன்ஃபெக்ஷன் ட்ரிகர் பண்ணி தான் இந்த அக்யூட் எக்ஸாசர்பேஷன் வந்திருந்தாலும் இது இன்ஃபெக்ஷனோட ஈக்விவலண்ட் கிடையாது. ஓகேங்களா? இன்ஃபெக்ஷனோட ஒரு படி மேலே தான். ஸோ இதுதான் வந்து இதோட கோடிங் கைட்லைன். அதாவது அன்காம்ப்ளிகேட்டட் கேஸ் அப்படின்னா J44 அண்ட் J45 சப்கேட்டகரியிலேருந்து நம்ம கோட் பண்ணுவோம். இது இன்ஃபெக்ஷனால் வந்திருந்தாலும் இது இன்ஃபெக்ஷனுக்கு ஈக்விவலண்ட் கிடையாது. அக்யூட் எக்ஸாசர்பேஷன்னா வர்சனிங் க்ரோனிக் கண்டிஷன். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அக்யூட் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர், அதாவது ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் ஆகிறது, ரெஸ்பிரேட்டரி ஆர்கான் இருக்கு இல்லையா, அது ஃபெயிலியர் ஆகிறது. அக்யூட் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் ஆஸ் பிரின்சிபல் டயக்னாசிஸாக அக்யூட் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் எப்போ வரும் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். J96.0 அக்யூட் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர், J96.2 அக்யூட் அண்ட் க்ரோனிக் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர். இது ரெண்டுமே எப்போ நம்ம பிரின்சிபல் டயக்னாசிஸாக கொடுக்கணுன்னா, இது ரெண்டு தான் அட்மிஷன் டு த ஹாஸ்பிட்டல். அந்த பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதுக்கு ஒரே ரீசன்னா இது ரெண்டில் ஏதாவது ஒன்று, இல்லைன்னா இது ரெண்டும். ஓகேங்களா? இந்த பேஷண்ட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறதுக்கு இதுதான் ரீசன் அப்படின்னா தான் இதை பிரின்சிபல் டயக்னாசிஸாக நம்ம கொடுக்கணும். இல்லைன்னா இந்த பிரின்சிபல் டயக்னாசிஸாக நம்ம கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா அக்யூட் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் ஆஸ் செகண்டரி டயக்னாசிஸ் தான் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் கோட் எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்யூட் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் அட்மிஷனுக்கு அப்புறம் நடந்தாலோ, இல்லை அட்மிஷன் அப்போ இருந்து ஆனால் பிரின்சிபல் டயக்னாசிஸோட டெஃபினிஷனை மீட் பண்ணாமல் இருந்தாலோ, அப்போ அக்யூட் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியரோட கோட் வந்து செகண்டரி டயக்னாசிஸாக நம்ம கொடுக்கலாம். அடுத்தது சீக்வன்சிங் ஆஃப் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் அண்ட் அனதர் அக்யூட் கண்டிஷன். அதாவது இன்னொரு அக்யூட் கண்டிஷனும் இருந்து, அக்யூட் கண்டிஷன்ஸ் லைக் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது இருந்து, அது கூடவே அக்யூட் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியரும் இருந்தால் கோடை எப்படி சீக்வன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான். எல்லா சமயமும் வந்து பிரின்சிபல் டயக்னாசிஸ் சேமாக இருக்காது. ஓகேங்களா? ஸோ அக்யூட் கண்டிஷன் வந்து ரெஸ்பிரேட்டரி சம்மந்தமானதா இல்லை நான் ரெஸ்பிரேட்டரி கண்டிஷனா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டுமே இப்போ அதுவும் ரெஸ்பிரேட்டரி சம்மந்தமானதாக இருந்து ரெண்டுமே வந்து பிரின்சிபல் டயக்னாசிஸோட டெஃபினிஷனை மீட் பண்ணுச்சு அப்படின்னா எதை வேணால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிரின்சிபல் டயக்னாசிஸாக வந்து நீங்கள் சீக்வன்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா?
அந்த மாதிரி ரெண்டுமே ரெண்டுமே வந்து பிரின்சிபல் டயக்னாசிஸோட டெஃபினேஷனை மீட் பண்ணும்போது அதுக்குன்னு தனியாக எந்த சீக்வன்சிங் ரூலும் இல்லை. நம்ம கோடிங் கைட்லைன்ஸ் படி அதுக்குன்னு தனியாக எந்த ஒரு சீக்வன்சிங் ரூலும் இல்லை. நம்ம அந்த மாதிரி மீட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம எதை வேணால் பிரின்சிபல் டயக்னாசிஸாக நம்ம வந்து அசைன் பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் 4வது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, டாக்குமெண்டேஷன் கிளியராக இல்லை அப்படின்னா யார் உங்களுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அந்த ப்ரொவைடரை நீங்கள் வந்து குவெரி பண்ணலாம். லைக் இது அக்யூட் கண்டிஷனா இல்லை ரெண்டுமே சேர்ந்து இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து குவெரி பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சீக்வன்சிங் ஆஃப் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் அண்ட் அனதர் அக்யூட் கண்டிஷனோட கைட்லைன்ஸ். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இன்ஃப்ளூயன்ஸா டியூ டு சர்டன் ஐடென்டிஃபைடு இன்ஃப்ளூயன்ஸா வைரஸஸ். ஓகேங்களா? அதாவது இன்ஃப்ளூயன்ஸாமாங்கள ஃப்ளூ, அந்த ஃப்ளூ வந்து வேறு ஏதாவது ஐடென்டிஃபைடு இன்ஃப்ளூயன்ஸா வைரஸஸ் மூலமாக வந்திருக்கா அப்படின்னா எப்படி கோட் பண்ணுறது, அதை எப்படி பார்க்கலான்னா, கோட் ஒன்லி கன்ஃபார்ம்டு கேசஸ், அதாவது கன்ஃபார்மான கேசஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து கோட் பண்ணணும். ஓகேங்களா? இதை நான் எப்போ சொல்லியிருப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு சாப்டரில் ஹெச்ஐவிக்கு சொல்லியிருப்பேன். ஹெச்ஐவின்னு கன்ஃபார்ம் ஆனால் மட்டும்தான் நம்ம கோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கும் இதுக்கும் சேம் கைட்லைன்ஸ் தான். ஓகேங்களா? கோட் ஒன்லி கன்ஃபார்ம்டு கேசஸ். கேட்டகரி J09 இருக்கிறது வந்து ஐடென்டிஃபைடு இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். கேட்டகரி J10 இருக்கிறதுலாம் வந்து அதர் ஐடென்டிஃபைடு இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ். இன்ஃப்ளூயன்ஸாவுக்கு கோட் பண்ணும்போது நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் பாசிட்டிவ் லேப் டெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆவியான் வைரஸ், அதாவது ஆவியான் இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ்மாங்க, இல்லைன்னா அதர் நாவல் இன்ஃப்ளூயன்ஸா A ஆர் அதர் ஐடென்டிஃபைடு இன்ஃப்ளூயன்ஸா வைரஸ் அப்படிங்கிறதுக்கு பாசிட்டிவ் லேப் டெஸ்ட் ரிப்போர்ட் தேவையில்லை. நமக்கு கன்ஃபர்மேஷன் அப்படின்னா அதாவது பாசிட்டிவ் லேப் டெஸ்ட் ரிப்போர்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ப்ரொவைடரோட டயக்னாஸ்டிக் ஸ்டேட்மெண்ட்டே நமக்கு போதும். ப்ரொவைடர் வந்து நமக்கு ஆவியான் வைரஸா, நாவல் இன்ஃப்ளூயன்ஸா ஏவா, இல்லை அதர் ஐடென்டிஃபைடு இன்ஃப்ளூயன்ஸாவா அப்படின்ட்டு டாக்குமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருந்தாலே நம்ம வந்து அது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு நம்ம கோட் பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கும் ஹெச்ஐவி கோடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஹெச்ஐவியில் வந்து லேப் டெஸ்ட் ரிப்போர்ட் நமக்கு கண்டிப்பாக வேணும். பட் இன்ஃப்ளூயன்ஸாக்கு கோட் பண்ணும்போது லேப் டெஸ்ட் ரிப்போர்ட் தேவை கிடையாது. ப்ரொவைடரோட டயக்னாஸ்டிக் ஸ்டேட்மெண்ட்டே போதும். சப்போஸ் ப்ரொவைடரோட டயக்னாஸ்டிக் ஸ்டேட்மெண்ட்டில் சஸ்பெக்டட், பாசிபிள் இல்லை ப்ராபபிள் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தாங்க, மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அப்போ நம்ம பார்த்திங்கன்னா கோட் கேட்டகரி J11 யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? J11 கேட்டகரியிலேருந்து கோட் யூஸ் பண்ணணும். அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா வென்டிலேட்டர் அசோசியேட்டட் நிமோனியா. அதில் பார்த்திங்கன்னா டாக்குமெண்டேஷன் ஆஃப் வென்டிலேட்டர் அசோசியேட்டட் நிமோனியா, இதுக்கு எப்படி டாக்குமெண்டேஷன் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, J95.81 அப்படிங்கிற கோடை நம்ம அசைன் பண்ணணும். வென்டிலேட்டர் அசோசியேட்டட் நிமோனியா அப்படின்னு சொல்லி ப்ரொவைடரோட டாக்குமெண்ட்டில் இருந்தது அப்படின்னா நம்ம J95.81 அப்படிங்கிற கோடை நம்ம அசைன் பண்ணணும். ஓகேங்களா? VAPன்னு போட்டிருப்பாங்க. வென்டிலேட்டர் அசோசியேட்டட் நிமோனியாவோட ஷார்ட் ஃபார்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா VAP. ஓகேங்களா? அதுக்கு ஆட்-ஆன் கோட்ஸும் நம்ம கொடுக்கணும், அடிஷ்னல் கோடும் கொடுக்கணும். ஏன் கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, என்ன ஆர்கானிசம்னால நிமோனியா வந்துச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அதனால அந்த ஐடென்டிஃபை டு ஆர்கானிசம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம வந்து அடிஷ்னல் கோட் கொடுப்போம். அதே மாதிரி ஆட்-ஆன் கோட் J12 J18 இருக்க ஆட்-ஆன் கோட் நம்ம கொடுக்கக்கூடாது. அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, டு ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் நிமோனியா, என்ன டைப் ஆஃப் நிமோனியா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஆட்-ஆன் கோட்ஸ் நம்ம கொடுக்கக்கூடாது. என்ன டைப் ஆஃப் ஆர்கானிசம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஆட்-ஆன் கோட்ஸ் தான் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா J95.81 போட்டிருப்பேன், வென்டிலேட்டர் அசோசியேட்டட் நிமோனியா கோடு. J95.81 இல்லைங்க, சாரி, J95.851. ஓகேங்களா? நான் இதை கீழே வந்து மென்ஷன் பண்ணுறேன், அந்த வீடியோ கிளிப்பில் வந்து நான் இதை கீழே மென்ஷன் பண்ணுறேன். J95.851. ஐம் வெரி வெரி சாரி தப்பாக எழுதுனதுக்கு. ஓகே,
J95.851 வென்டிலேட்டர் அசோசியேட்டட் நிமோனியா கோடை வந்து நம்ம எப்போ அசைன் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, பேஷண்ட்டுக்கு நிமோனியா இருந்து அது வந்து மெக்கானிக்கல் வென்டிலேட்டராக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அந்த கோடை வந்து அசைன் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? வென்டிலேட்டர் அசோசியேட்டட் நிமோனியா கோடை வந்து அசைன் பண்ணக்கூடாது. டாக்குமெண்டேஷன் அன்கிளியர்டாக இருந்தது அப்படின்னா ப்ரொவைடரை நம்ம குவரி பண்ணணும். அடுத்தது, வென்டிலேட்டர் அசோசியேட்டட் நிமோனியா டெவலப்ஸ் ஆஃப்டர் அட்மிஷன். அதாவது பேஷண்ட் வந்து நிமோனியானால் அட்மிஷன் ஆகி அதுக்கப்புறமா விஏபியாக டெவலப் ஆகியிருந்தது அப்படின்னா அப்போ எப்படி கோட் பண்ணுறது? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சிபல் டயக்னாசிஸ் பார்த்தீங்கன்னா J12லேருந்து J18 வரையில் இருக்கும். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா என்ன டைப் ஆஃப் நிமோனியா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. செகண்டரி டயக்னாசிஸ் பார்த்தீங்கன்னா J95.851 விஏபி கோடாக இருக்கும். ஸோ இதுதாங்க நம்ம கோடிங் கைட்லைன்ஸ், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோட கோடிங் கைட்லைன்ஸ் இதுதான். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா பர்சனலாக மெயில் பண்ணுங்கள். என்னோடய மெயில் ஐடியும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நிறையா பேர் கேட்டிருந்தீங்க சிபிடி வந்து அப்லோட் பண்ண சொல்லி. சிபிடி நான் அப்லோட் பண்ணுறேன். ஐசிடி ஃபுல்லாக முடிச்சுட்டு சிபிடி அப்லோட் பண்ணுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஐசிடியும் சிபிடியும் சேர்ந்து அப்லோட் பண்ணும்போது ப்ளேலிஸ்ட்டு தான் என்னால் க்ரியேட் பண்ண முடியுது. ஐசிடி தனியாக சிபிடி தனியாக அப்படின்னு சொல்லி ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணால் தான் முடியுது. நிறைய பேர் ப்ளேலிஸ்ட் பார்க்க மாட்டாங்க, வீடியோஸ் தான் பார்ப்பாங்க. வீடியோஸ் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கொச்சன்னு ரெண்டும் மிங்கிள் ஆகி இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஐசிடி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சிபிடி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சிபிடி அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்குறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஐசிடியை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சுட்டு நான் சிபிடி அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புது வியூவராக இருந்தீங்க அப்படின்னா, நியூ வியூவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சேனல் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ ஃப்ரம் பூமாதேவி சந்திரசேகரன்.